வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் மன உறுதி குலையும் போது இதை கேளுங்கள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை முழுசா முடிக்கணும் அப்படின்னா மன உறுதி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணுங்க. அப்படி மன உறுதி குலையிற நேரத்துல அந்த மன தளர்ச்சியை போக்குறது அப்படிங்கிறது ஊக்கம் மட்டும்தாங்க. அதைத்தான் திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பாரு, ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடியா நுழை. எந்த சூழ்நிலையிலுமே தொடர்ந்து தன்னோட செயல்திறனை உழைப்ப மெய்வருத்த போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு பள்ளத்தை தேடி எப்படி வெள்ளம் வருதோ அந்த மாதிரி நன்மை அவங்கள தேடி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. உண்மையான தோல்விகளை கண்டு எப்ப நீங்க மனம் தளராம இருக்கிறீங்களோ அப்பவே உங்க வாழ்க்கையில தோல்விகளுக்கே இடமில்லை அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். எப்பவும் இந்த நம்பிக்கை உங்க மனசுல இருந்துட்டே இருக்கட்டும். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா மனுஷனோட சக்தி ஆற்றல் அப்படிங்கிறது அளப்பரியது. அந்த ஆற்றல் நம்ம செயல்படாம இருந்து குறைச்சிடக்கூடாதுங்க. அந்த ஆற்றலுக்கு எல்லை கோடு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால எந்த விஷயத்தையுமே இடையிலேயே நிறுத்திடாதீங்க, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. ஒரு ஆசை உங்களுக்குள்ள உருவாகுது அப்படின்னா அதை அடையக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்க கிட்ட இருக்கிறதுனாலதான் அது உருவாகுது அப்படின்னு நைட்டிங்கேல் அப்படிங்கிறவங்க சொல்றாங்க. நீங்க எதை நம்புறீங்களோ அதைத்தான் உங்க மனம் நிறைவேற்றி வைக்குது. அதையே ஆழவா நம்பவும் செய்து அந்த நம்பிக்கை தான் உங்களோட நல் வாழ்க்கைக்கு அதுதான் காரணமா அமையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சில சமயத்துல தைரியம் இல்லாத மாதிரி ஒரு அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் டக்குன்னு நீங்க ஒன்ன ஞாபகத்துல கொண்டு வரணும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இதுவும் இயல்புதான் அப்படிங்கிறத நினைவு படுத்திக்கணும். ஏன்னா எல்லா நேரமும் எல்லாருமே தைரியமா இருக்க முடியாதுதான். எல்லாருமே பலவிதமான சோதனைகளை கடந்துதான் வந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளி வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது எல்லாத்துக்குமே இயல்புதான் அப்படிங்கறத ஒன்ன நினைவுக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் அந்த தைரியம் இல்லாத அந்த அசௌகரியமான சூழ்நிலையிலேயே நீங்க பலவீனப்படுத்த முடியும். இது கூட உங்களோட திறமை தான். பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கை அப்படிங்கிறது திடீர்னு மின்னல் மாதிரி தோன்ற ஒரு விஷயம் கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. அது நம்மளோட எப்ப நம்ம திறமையை நம்மளோட செயலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரோமோ அப்பதான் நம்மளோட நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மன உறுதி குறையும் போதெல்லாம் தோல்விகளை நீங்க உண்மையா தோல்விகளை சந்திக்கும் போதெல்லாம் இந்த விஷயங்களை எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்மளோட மனிதனோட ஆற்றல் அப்படிங்கிறது அளப்பரியது. தோல்விகளே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட அந்த தோல்விகள் எப்பவுமே நம்மளுக்கு அந்த தவற மறுபடியும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு எல்லாமே சோதனைகளும் சரி தோல்விகளும் சரி எல்லாத்துக்குமே சகஜம்தான் அப்படிங்கிறத அப்பப்போ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அந்த தைரியம் இல்லாத அந்த நேரங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னாவே உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பவுமே உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அப்புறம் போன பதிவில் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பவானி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெகுலியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க சிஸ்டர், ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கமெண்ட்ஸ்லயே அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் அது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர். ஒரு ஸ்டோரி மாதிரியா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.